அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சுரேஷ் பேசுறேன். சுத்தர்ஷன் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா குரு பயிற்சி பலன்களை பத்தி. குரு பயிற்சி பலன்களை ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பொதுவா குரு உங்களுக்கு இப்போ ஒரு மிதுன் ராசி இருக்கிற குரு கடக ராசிக்கு பயிற்சி வர்றாரு. அவர் பயிற்சி வர்ற நாள் உங்களுக்கு வாக்கியப்படி 26/5/2026 திருக்கணித முறைப்படி உங்களுக்கு 1/6/2026. பொதுவாகவே இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஷபராசியில ரிஷபராசிக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதினு பார்க்கலாம். ஸோ குரு உங்களுக்கு 8ம் 11 கூடியவர், அஷ்டமாதிபதியும் திருப்பி லாபாதிபதியும் குரு ஆகிறார். அந்த குரு உங்களுக்கு போன வருஷம் 2ஆம் பாவத்துல இருந்தாரு, இப்போ 3ஆம் பாவத்துக்கு வராரு. பொதுவா 3ஆம் பாவத்துல குரு உக்காந்து அவ்வளவு நல்லது கிடையாது, அவ்வளவு நல்ல பலன்கள் கொடுக்காது. ஆனா அதிபதி படி உங்களுக்கு 8ஆம் அதிபதி கஷ்டம், அப்புறமா திருப்பி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், இந்த பாவத்தை குறிக்கிற அதிபதி அஷ்டமாதிபதி போய் அங்க 3ஆம் பாவல உட்கார்றது நல்லது. காரணம் ஆல்ரெடி உங்களுக்கு மறைவஸ்தானாதிபதி திருப்பி இன்னொரு மறைவஸ்தானத்தை போய் உட்காரன்ற கன்சிடரேஷன். இதுல உச்சம் கன்சிடரேஷன் எடுக்காதீங்க. பொதுவாகவே உங்களுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு குரு உச்சமடைவார். அதாவது உச்சமடைகிற வீட்டுக்கு வருவார் குரு. ஸோ கடகராசியில் குரு உச்சமா வராரு. அப்போ இப்போ வர்ற குரு உச்சமாவாரு. இப்போ நாம அது 12 வருஷத்துக்கு ஓட்டி தான் ஆகும். இப்போ நம்ம அதை கணக்கு எடுத்துக்கிறது வேணாம். 8ஆம் அதிபதி அதாவது அஷ்டமாதிபதி போய் இன்னொரு வீட்டுல 3ஆம் பாவத்துல மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க கணக்கு. இது தைரிய வீரியஸ்தானம்னு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் வீடு தைரிய வீரியஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த ஸ்தானத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த குரு அங்க இருக்கும்போது நீங்க அதிக முயற்சி எடுக்கிற மாதிரி வரும். அப்புறம் முயற்சி ஸ்தானங்கள் அதிகப்படுத்தும் குரு. ஆனா பட் குரு பொதுவாக 3ல இருக்கும்போது ஜாதகம் நினைக்கிற மாதிரி ஆகாது. ஏன்னா முயற்சி பண்ணி ஒருத்தன் 10 வாட்டி முயற்சி பண்ணி ஆகணும்னு வச்சுக்கோங்க, பெஜர் ஆகுமா? அந்த மாதிரிதான் இது. இப்போ குரு 3ல உட்கார்றது. பட் உச்சத்துல உட்காரும் போது கொஞ்சம் பெனிஃபிட். ஆனா இப்போ 8ஆம் அதிபதி 3ல மறைகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. கஷ்டப்படுறது கொஞ்சம் கம்மிப்படுத்துன்ற மாதிரி. ஆனா அங்க உச்சம் அடைகிறதால குரு அப்ப அவருக்கு பலம் வந்துருது. ஸோ அப்ப கண்டிப்பா நீங்க அதிக முயற்சி பண்ணாதான், அதிக முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டாதான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும். இந்த மீன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு காட்டுது. பட் 11th லார்ட் மீன்ஸ் உங்களுக்கு லாபாதிபதியும் அவரே ஆயிடுறதால நீங்க அவ்வளவு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் அடையும். ஏன்னா சனி அந்த வீட்டுல 11 சனி இருக்கிறதால கண்டிப்பா உங்களுக்கு நீங்க அதிக எஃபெக்ட் போட்டீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு மறுபடியும் அந்த எஃபெக்ட் போட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல லாபம் அடைவீங்க நீங்க. ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு லாபம் கண்டிப்பா கொடுத்தே கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னா முயற்சி பண்ணினே இருக்கணும். அதாவது நீங்க ஒரு வாட்டி 2 வாட்டி ஒரு விஷயத்த பண்ணி சக்சஸ் ஆகும்னு சொல்லக்கூடாது. அதை 10 வாட்டி பண்ணணும். இப்போ பண்ணீங்கன்னா அந்த 3ஆம் பாவம் 8ஆம் பாவமா கனெக்ட் ஆகி கஷ்டத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அந்த லாபத்தை கொடுக்கும். ஸோ அதால இப்போ நீங்க மைண்ட் செட் லாபம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்க அதிகமா முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா லாபஸ்தானத்துல சனிக்கிறாரு. ஸோ கண்டிப்பா லாபாதிபதியும் அவரே குருவாக்குறதால ஸோ அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அதிக முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு விஷயத்த கான்ஸ்டன்டா அதிக முயற்சி பண்ணி நீங்க கரெக்டா கம்யூனிகேஷனை கரெக்டா மெயின்டைன் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? இப்போ நாம அதிபதியோட கணக்குல பார்த்தோம். இப்போ நாம பார்வைகளை கணக்குல பார்க்கலாம். இப்போ குரு நான் பேசணும் பார்த்தீங்களா, உங்களுக்கு குரு இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு ரொம்ப அதிக பவர்னு சொல்லிட்டு இப்போ நாம அதை பார்க்கலாம். பாருங்க, குரு 1ஆம் இங்கிருந்து 5ஆம் பார்வையா உங்களுக்கு 7ஆம் வீட்டை பார்த்துருவாப்புல, 7ஆம் பார்வையை 9ஆம் வீட்டை பார்த்துருவாப்புல, 9ஆம் பார்வையா 11ஆம் வீடும் பார்த்துருவாரு. சோ இப்ப இது என்னன்னா உங்களுக்கு இப்ப பாருங்க, இப்போ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் பேசுனேன் கஷ்டப்பட்டு நீங்க ரொம்ப முயற்சி பண்ணினா கண்டிப்பா சக்சஸ் ரேட் வருவீங்க அப்படின்னு. அது இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையா உங்களுக்கு 7ஆம் வீடா பாத்துரும். 7ஆம் வீடுன்றது உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு மனைவி, கணவன், திருப்பி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றது, இது எல்லாமே களத்திர ஸ்தானம்னுவாங்க. இது எல்லாமே 7ஆம் பாவத்தை குறிக்கும். ஸோ இப்போ குரு அந்த வீட்டை பாக்குறதால கண்டிப்பா அந்த பாவத்தை உங்களுக்கு ஊக்கப்படுத்துவாருன்னா அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாரு, பெருசாக்குவாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, இப்ப யாருன்னா ஒருத்தர் கல்யாணத்துக்கு பொண்ணு தெரிஞ்சீங்களா, நீங்க இந்த வாட்டி ஒரு வாட்டி 2 வாட்டி தேவைக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டி தேர்ந்தா உங்களுக்கு அமையும். ஏன்னா நான் அப்பயே உங்களுக்கு சொன்னேன் 3ம் 8ம் சம்பந்தப்படுது. ஸோ அப்போ நீங்க அதிக முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா லாபம் அடைவீங்க அப்படின்னு. இப்போ நீங்க இந்த சார்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். நல்ல போர்ஷன் எல்லாம் குரு பாக்குறாப்புல. 1
இப்போ 7ஆம் பாவம் களத்திரஸ்தானம், திருப்பி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், திருப்பி லாபஸ்தானம். களத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம். பாருங்க 3மே நல்ல ஸ்தானங்கள். அந்த ஸ்தானத்தை தான் குரு பார்க்குறாப்புல. ஸோ குரு பார்க்கும்போது நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அந்த 3 ஸ்தானத்தையும் நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் நல்ல பலன் தான் கிடைக்கும். ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இதுல 3ல குரு இருக்கிறதால அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதுக்கு நீங்க பல முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். முயற்சி பண்ணினே இருக்கணும். ஸோ இப்போ நாம 7 பார்த்துட்டோம். 7ஆம் பார்வை 9ஆம் வீட்டை பார்க்கறதால உங்க தந்தைக்கு நல்லா இருக்கும். அப்புறம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதால பாக்கியன்றது ஒரு விஷயம் கிடையாது. 2 விஷயம் 3 விஷயம்னு எடுத்துக்கலாம். நீங்க நல்ல விஷயம் ஏற்படுத்தலாம் பாக்கியம்னா கன்சிடரேஷன். எப்படின்னா வீடு வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, குழந்தை உண்டாவது, கல்யாணம் ஆகுறது, இதெல்லாமே பாக்கியமா வரும். அதாவது பாக்கியன்ற அனைத்துமே இந்த ஒரு பாவத்துல கணக்கு வந்துடும். பட் நீங்க கல்யாணம் எடுத்தீங்கன்னா களத்திர ஸ்தானம் 7ஆம் பாவம் வந்துடும், குழந்தை எடுத்தா 5ஆம் பாவம் வந்துடும். இப்படி பாவம் செப்பரேட்டா இருக்கும். ஆனா பாக்கியஸ்தானம் ஒண்ணு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா அது எது வேணா பாக்கியமா இருக்கலாம். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எது வேணா பாக்கியமா இருக்கலாம். சோ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், இதுவும் உங்களுக்கு பாக்கியமா ஏற்படும். அதாவது பாக்கியன்றது வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஏற்படுத்துது. அந்த நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும். அப்புறமா 9ஆம் பார்வையா வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதால கண்டிப்பா லாபஸ்தானன்றது வந்து அந்த ஜாதகம் பிரகாரம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த லாபம் அடைவாங்க. அப்புறமா அது பொதுவா லாபஸ்தானன்ற கன்சிடரேஷன்னா அவங்க நினைக்கிற விஷயத்த நடத்திக்கிறது. கண்டிப்பா அவங்க நினைக்கிற விஷயம் பாசிட்டிவா நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயம் ஏற்படும். சோ இப்போ ஒண்ணு புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப மேக்ஸிமம் நான் அப்பயே உங்களுக்கு சொல்லும் போது என்ன சொன்னேன், கொஞ்சம் நியூட்ரலா இருக்கும் உங்களுக்கு அமையும். ஆனா அதுக்கு நீங்க 10 வாட்டி முயற்சி பண்ணணும். இப்போ நீங்க 10 வாட்டி முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஆகும். சோ நீங்க நல்ல விஷயமே ஆவாதுன்னு இங்க ஜாதகத்துல இல்ல. சரியா? சோ இது என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, அதிகமா முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பயிற்சி தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா கம்யூனிகேஷன் பார்த்துக்கோங்க. அப்புறமா என்னன்னா, முயற்சி பண்றத தயவு செஞ்சு விடாதீங்கோ. விடாமுயற்சி இருக்கணும் உங்ககிட்ட இந்த வருஷம். இத பண்ணுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம். சோ முயற்சி பண்ணுங்க. முயற்சி கம்மியாச்சுன்னா உங்களுக்கு லாபமும் கம்மியாகும். நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயமே உங்களுக்கு கம்மியாகும். இப்போ நீங்க என்ன நினைக்கணும்? உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் நல்லா இருந்துச்சுன்னா, நீங்க முயற்சி அடையறது நீங்க மறுபடியும் முயற்சி பண்ணி, ஃபோக்கஸ் பண்ணி அத முயற்சி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ, அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். கோச்சாரம் படி சொல்றது. இந்த கோச்சாரப்படி சொல்றது வந்து 30% வேலை செய்யும். அதே உங்களுக்கு தசாபுக்தி 70% வேலை செய்யும். தசாபுக்தி நல்லா இருந்து, உங்களுக்கு கோச்சாரமும் நல்லா இருந்தா, 2மே நல்ல பலன் ஏற்படுத்தும். சப்போஸ் உங்களுக்கு கோச்சாரம் தசாபுக்தி 70% சொல்றது கொஞ்சம் அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா, இந்த 30% வேலை செய்யும். சப்போஸ் 2மே ஒரு மாதிரி சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா, பிருகுநந்தி நாடி படி உங்களுக்கு என்னன்னா, அதுல வந்து உங்களுக்கு நல்லது ஏற்படும். எப்படி ஏற்படும்னு சொல்றேன் பாருங்க. இது வந்து நம்ம ராசி அதிபதியும் அப்புறமா பார்வையும் பார்த்தோம். அதான் ராசி அதிபதியும் திருப்பி உங்களுக்கு அந்த குரு வந்து பாக்குற பார்வைக்கு அந்த வீட்டோட பலனை சொன்னோம். ஆனா இப்ப பிருகுநந்தி நாடி முறையில எப்படின்னா உங்களுக்கு 1, 5, 9 இதுல கிரகம் இருந்துச்சுன்னா, இப்ப சப்போஸ் உங்களுக்கு இங்க ஒரு 2 கிரகம் இருக்குது, இங்க ஒரு 2 கிரகம் இருக்குது, இங்க ஒரு கிரகம்னா, அந்த கிரகத்துக்கு இப்ப குரு இங்க உட்கார்ந்தா எத்தனை கிரகத்தை பார்த்துருவாரு. பார்க்கும்போது அந்த கிரகத்தோட காரத்துவம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். மீன்ஸ் எக்ஸாம்பிள் சுக்கிரனே பார்த்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சுக்கிரன் இங்க உட்கார்றாரு, சுக்கிரனை குரு பார்த்துடுறாரு அப்படின்னா, கண்டிப்பா இப்போ இது ஆம்பளை ஜாதகமா இருந்தா குரு வந்து சுக்கிரனை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பையனுக்கு பொண்ணு கிடைச்சிடும். இங்க செவ்வாய் இருக்குது, செவ்வாய் கூட சுக்கிரனே இருக்குதுன்னா அப்படின்னா, அப்போ பெண் ஜாதகமா இருந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஏற்பட்டுரும். சோ இப்படி இது இந்த உங்க பிருகுநந்தி நடைமுறையில வந்து குரு ஜாதகக்காரன், சுக்கிரன் வந்து ஜாதகி இப்படின்னு நம்ம கணக்கெடுத்துப்போம். சோ இதுல வந்து உங்களுக்கு இந்த கிரகம் உட்காந்து அதுலயும் பலன் கிடைக்கும். இந்த ராசி பலனை மொத்தமா முடிச்ச அப்புறமா நான் அதுக்கப்புறம் ஒரு 4, 5 சார்ட் வந்து பிருகுநந்தி நடைமுறையில எப்படி பார்க்கணும்னு நான் வீடியோ போடுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டி தெரியும். ஒரே ஜாதக கட்டத்துல வந்து 4, 5 கிரக சேர்க்கை இருந்தா எப்படி, 2, 5 கிரக சேர்க்கை இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஓகேவா? சோ நீங்க அதை பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் உங்களுக்கு சொல்றத புரியலனாலும் இல்ல நான் சொல்ற விதத்தை மாத்தணும்னாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து தயவு செஞ்சு அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் மாத்திக்கிற மாதிரி பாக்குறேன். ஏன்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நான் இதை வீடியோ பண்றது கிடையாது. நான் எழுதி அப்பயே சார்ட் நான் போட்ட அப்புறமா கட்டம் போட்ட முடிச்ச அப்புறமா கட்டத்தை பார்த்து தான் நான் மேக்சிமம் சொல்றது. ஸோ அதால ஸ்கிரிப்ட் வைஸ் எனக்கு நான் பண்ணல. ஸோ அதால கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான்
முயற்சி பண்ணி கரெக்டா ஃப்ளூவெண்டா எப்படி கரெக்டா சொல்றான்னு மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.